ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்ட் 49 வீடியோ, ஓகேவா? இங்கே வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து x-5 to the whole power 7னும் மினிமல் பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துட்டு x-5 to the whole power 4னும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? த பாசிபிள் ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து 3 சாய்ஸஸ் தான் இருக்குது, ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டோட்டல் வேல்யூ வந்து 7, ஓகேங்களா? மினிமல் பாலினாமியல் வந்து 4. ஸோ அப்போ உங்களுக்கு 7 எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா +3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4, அதாவது மினிமல் பாலினாமியலோடது நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும், சரிங்களா? இவங்க வந்து பாசிபிள் ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒன்றே இருக்கனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ டோட்டலாக 7 இருக்கணும். மினிமல் பாலினாமியல் 4 இருக்கனால 4 + 3ன்னு எழுதிக்கலாம். இன்னொன்று 4 + 3 வந்து 2 + 1 எழுதிக்கலாம். அடுத்தது 4 + 1 + 1 எழுதிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்படி சொல்லிட்டாங்க, மினிமல் பாலினாமியல். அப்புறம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 7, ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு மினிமலாக ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு 1, ஓகே? இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, 7 வரும். என்னென்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு 7 தான் டோட்டலாக இருக்கணும், கரெக்டாக? அதாவது 7/7 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். மினிமல் பாலினாமியல் தான் வந்துட்டு உங்களுக்கு அதில் தான் ஸ்டார்ட் ஆகிறது அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்காக தான் வரும் அப்படிங்கிறது வருது. இப்போது மினிமல் பாலினாமியல் தான் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மேக்ஸிமமான ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஓகேவா? அந்த பிளாக்கோட சைஸை கொடுக்கும். இப்போ இதுவே 1னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் 1ஓட கிரேட்டராக இருக்காது, ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கும். அப்போ இது வந்து 1ன்னு இருக்குன்னா இதுதான் மினிமம்னா அப்போ கண்டிப்பாக எல்லாமே பிளாக் சைஸ் வந்து 1 தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஐகன் வேல்யூ வந்து 4, டோட்டலாக உங்களுக்கு 7 இருக்கும். அதில் மினிமல் பாலினாமியல் வந்து பவர் 1ன்னு கொடுத்துட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே பிளாக் சைஸ் வந்து உங்களுக்கு 1 தான் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைக் ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஜே அப்படிங்கிறது பிக்யூஆர் டயக்னலில் போட்டிருக்காங்க. அப்புறம் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கியூவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ, ஓகேவா? இதில் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பிக்யூஆரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஓகேவா? கியூக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம டோட்டலுக்காக எடுக்கணும். இப்போ இங்கே வந்து 1ன்னு இருக்கா? ஸோ இது வந்து டோட்டலாக 3/3 மேட்ரிக்ஸா? அப்போ x-1 to the whole power 3. அடுத்தது இந்த இடத்துல x-1 இருக்கா? அப்போ +1 வரும். இப்போ x + 1 to the whole power 3ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்சுவலி 0 0 0ன்னு இருக்குது. உங்களுக்கு எப்படின்னா டோட்டல் பிளாக் அப்படின்ற மாதிரி வரும், ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து 0க்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு 1 இருக்குது, 0க்கு மேலே ஒரு 1 இருக்குது, கரெக்டாக? ஸோ அதாவது இதுவே பாருங்களேன், உங்களுக்கு நம்ம ஏன் வந்து ஒரு பிளாக்னு எடுத்திருக்கோன்னா, உங்களுக்கு வந்து இதுதான் ஐகன் வேல்யூ, ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு 1 இருக்குது, ஓகே? அதே மாதிரி இது 3 ஐகன் வேல்யூ, இதுக்கு மேலே ஒரு 1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1 இருந்துச்சுன்னா அது ஒரு பிளாக்ன்ற மாதிரி எடுத்துப்போம், ஓகேவா? இதில் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும், ஏன்னா இதுதான் ஐகன் வேல்யூ. இதுக்கு மேலே ஒரு 1, இதுக்கு மேலே ஒரு 1, ஸோ டோட்டலாக இருக்குது, ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து x-0 the whole cube அப்படின்னு வரும். இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஓகேவா? அப்போ இது வந்து x³ × x-1 the whole cube × x + 1 the whole cubeன்னு எழுதியாச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு மினிமல் பாலினாமியலுக்கு வரப்போகிறோம். ஸோ மினிமல் பாலினாமியலை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்னென்னா, இந்த இடத்துல நம்ம மினிமல் பாலினாமியல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வருதுல்ல, பவர் 2 வருது, இதுக்கு பவர் 2 வருது, இதுக்கு ஆக்சுவலி பவர் 3ங்கிறது வரும். நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் பிளாக் மாதிரி வரும், ஓகேவா? இது வந்து x-1 the whole square x + 1 the whole square × x³ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மினிமல் பாலினாமியல், சரிங்களா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த மொத்தமாக எடுக்கணும். மினிமல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேக்ஸிமம் பிளாக் இருக்குல்ல, இதில் 2 1 இருக்குது, இதில் 2 1 இருக்குது,
நீங்கள் வந்து 1 எடுக்க முடியாது, நீங்கள் 2 தான் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மினிமல் பாலினாமியலோட கம்மியாக அடுத்த பிளாக் இருக்கலாம், மினிமல் பாலினாமியலோட கம்மியாக அடுத்த பிளாக் இருக்கலாம். இங்கே வந்து டோட்டல் பிளாக் தான் இருக்கனால நம்ம வந்து எக்ஸ் கியூப் தான் எடுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்படியும் மினிமல் பாலினாமியல் இப்படியும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எல்ஐ இஸ் ஈக்குவல் டு L1 cross L2 cross up to LKன்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது மினிமல் பாலினாமியல் இது. ஓகேவா? இப்போ பாசிபிள் நம்பர் ஆஃப் ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மினிமல் பாலினாமியல் எடுத்தாச்சா. இப்போ இதுதான் டோட்டல் தான் இந்த 4. மினிமல் பாலினாமியல் வந்துட்டு 2. அப்போ ஒன்று 2 + 2 அல்லது 2 + 1 + 1 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது இது வந்து 5, இங்கே வந்து இருக்கிறது 2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 2 இருந்துச்சுன்னா மீதி வந்துட்டு 3 இருக்கும். கரெக்டாக? அப்போ நமக்கு வந்து அடுத்தது வந்து எப்படி இருக்கணும்னா இந்த 2 மினிமல் பாலினாமியல் வந்து 2 இருக்குன்னா அதை விட கம்மியாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். அதனால் நமக்கு வந்து 5னா 2 + 3 அப்படின்னு எழுத முடியாது. 2 + 2 + 1 2 + 1 + 1 + 1 அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ L2 = 2ன்னு வரும். அடுத்தது x - 3 பவர் 6 இருக்குது, இங்கே x - 3 பவர் 3ன்னு இருக்குது. இப்போ 6ன்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 3 + 3ன்னு எழுதலாம், ஈக்குவலாக இருக்கலாம். அல்லது லெஸ் தேனாக தான் இருக்க முடியாது. 3 + 2 + 1 அல்லது 3 + 1 + 1 + 1. ஸோ 3 சாய்ஸஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் சொல்லும்போது L1 × L2 × L3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா 12 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள், K வந்து 6/6 மேட்ரிக்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க, மினிமல் பாலினாமியல் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க, ஜோர்டான் கேனோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஏ கேன் பி அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, மினிமல் பாலினாமியல் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஆக்சுவலி வந்து ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ x - 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமல் பாலினாமியல் வந்து x - 3 பவர் 1 தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த 2 இருக்குது, டோட்டலாக 2 இருக்கணும். ஆனால் உங்களுக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 3 3 அப்படின்ற மாதிரி வரும். இங்கே வந்து x - 2 த ஹோல் பவர் 4 இருக்குது, இங்கே x - 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்கொயர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த பிளாக்கோட சைஸ் வந்து 2, அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக்கோட சைஸ் வந்துட்டு 2. ஓகே, இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. பட் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல x - 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஆனால் இங்கே x - பவர் 1 இருக்கா, ஆனால் இங்கே x - 3 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கனால இது தப்பு. ஓகே, இந்த இடத்துல 3 3ன்றது வந்திருக்கு. ஓகே, இது கரெக்டு. இப்போ இங்கே x - 2 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரணும்ல, ஆனால் இங்கே 3 1 அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. மினிமமே 2 தானே, இங்கே 3ன்னு வந்திருக்கு. அப்போ அது தப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 1 தான் வரணும். ஆக்சுவலி இங்கே 3 வந்து 2 வந்திருக்கு, அதுவே தப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வர்றதுனால நம்ம ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.